ஸோ இன்றைக்கி நம்ம டே 2ல் அல்ஜிப்ராவில் டே 2 தான் பார்த்துட்ருக்கோம். குவாட்ராடிக் ஃபார்ம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் எழுத முடியும். குவாட்ராடிக் ஃபார்மில் எழுத முடியும். எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ எக்ஸ்னு. ஏ அப்படின்றது ஏ டிரான்ஸ்போஸ். கண்டிஷன் என்ன? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு ஏவே கிடைக்கணும். அதுதான் வந்து அதுக்கான ஃபார்மேட்டு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 x2 எக்ஸெட்ரா அப் டு xn. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்படி இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறோம் அப்படின்னு பார்ப்போம். எக்ஸுன்றது என்னது? x1 x2 டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். தென் ஏ மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம். தென் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் அதை டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். இதை ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஏன்னா மேட்ரிக்ஸ் கொடுத்து ஈக்குவேஷன் கேட்பாங்க, ஈக்குவேஷன் கொடுத்து மேட்ரிக்ஸ் கேட்பாங்க. மேட்ரிக்ஸ் கொடுத்தா ரொம்ப ஈஸி. டயக்னல் எலிமெண்ட்டை ஸ்கொயர் அந்த வேல்யூ எழுதணும். இப்போ இது வந்து x1 1 இருக்குது, x1 ஸ்கொயர் 3 இருக்குது, 3x2 ஸ்கொயர். இது வந்து என்னென்னா கம்பேரிங் இந்த நம்பர். இது வந்து x1 இது x2. அப்போ இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ டோட்டலாக 4 டைம்ஸ் x1 x2 இருக்குது. இப்போ இங்கே டயக்னல் என்ன வரும்? 2x1 ஸ்கொயர் ப்ளஸ் 20x2 ஸ்கொயர். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 10x1 x2. ஓகே, ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தால் என்ன வரும் பார்ப்போம். x1 ஸ்கொயர் ப்ளஸ் 8x2 ஸ்கொயர் ப்ளஸ் 13x3 ஸ்கொயர். இது x1 x2 கரெக்டாக? x2ல் x1. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் 2x1 x2. இது என்னது? x3 x1. இது x1 இது x3. அப்போ 3x1 x3 3 ப்ளஸ் 3 6x1 x3. தென் அதுக்கு அடுத்து என்னது? x2 அண்ட் x3. x2 x3 வந்து 5 ப்ளஸ் 5 10 வரும். ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கொடுத்தா மேட்ரிக்ஸ் எழுத தெரியணும். மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவேஷன் எழுத தெரியணும். இதை வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இதை வச்சு தான் டெஃபினைட் மேட்ரிக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம என்ன செய்யணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பார்க்கணும். இது கண்டினியூட்டி வந்து அடுத்த வீடியோவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அடுத்த வீடியோவில் இதை போடுறேன்.